ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கொண்டு வந்துக்கிறேங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு அழகான காளான் முளைக்குது. அந்த காளான் முளைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆலமர விதையும் விழுந்துச்சு. காளான் முளைக்கிறப்ப ஆலமர விதையும் துளிர் விட்டுச்சு. ஆனால் காளான் சீக்கிரமாக பெருசாகி அழகாக மரமாக நின்றுச்சு. அங்கேருந்து பார்க்குறப்போ ஆலமர விதை ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ரொம்ப தளிர் விட்டு வர மாதிரி ரொம்ப பெரிய மரம் மாதிரி தோணுச்சு காளானை பார்க்குறப்ப ஆலமரத்து விதைக்கு. ஆனால் ஆலமரத்து விதை எதுவுமே கண்டுக்கல. சரி பரவாயில்ல, அவன் ஸ்பீடாக வளர்ந்துட்டான், நம்ம பொறுமையாக வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அது ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டு ஸ்ட்ராங்காக வேரூன்றி நல்லா பொறுமையாக வளருது. இன்னும் கொஞ்ச நாள் பார்க்குறக்குள்ள அந்த ஆலமரம் பொறுமையாக வளர்ந்துட்டுருக்கு, வேர் பிடிச்சி வளருது. ஆனால் காளான் சீக்கிரமாக பெருசாகி சீக்கிரமாக இறந்துருச்சு. ஆனால் அது இறக்கறக்கு முன்னாடி காளான் பேசின வார்த்தையை கேட்டிங்கன்னா ஆலமரத்துக்கு காதில் ரத்தம் வராத குறைதாங்க. ஏன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆலமரத்தை பார்த்து, ஆலமரமே என்ன நீயே, நான் இவ்வளோ அழகாக வளர்ந்து வெள்ளையாக இருக்கிறேன், நீ என்னமோ இப்படி உள்ள மண்ணுக்குள்ளேயே இருக்கிற, எப்போ வெளியே எப்போ உலகத்தை பார்ப்ப அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஆலமரம் கண்டிக்கவே இல்லைங்க. சீக்கிரமாக வளராமல் அது பொறுமையாக வளர்ந்துட்டுருக்குது. ஆனால் கடைசியில் பார்க்குறப்போ இந்த ஆலமரம் சின்ன விதையிலிருந்து பெருசாகி செடியாகி அப்படியே பெரிய மரம் ஆகி அப்படியே பெரிய மரமாக ஆகுது. ஆனால் அந்த காளான் இருந்த இடம் ஒரு ஆலமரத்தோட ஆயுள் காலத்தை கம்பேர் பண்ணுறப்போ காளானோட ஆயுள் ரொம்ப அற்பமானது. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய அற்ப மனிதர்கள் வருவாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு நம்ம அழகாக ஒரு விஷயத்த பண்ணுறப்போ, நீ ஏன் இப்படி பண்ணுற, இது ரொம்ப தப்பு, நீ சீக்கிரமாக பெரிய ஆளாக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம யாரோட வார்த்தைகளையும் பொருட்படுத்தாமல் நம்ம லைனில் நம்ம போயிட்டு இருக்கணுங்க. அதை அந்த ஆலமரம் மாதிரி நாமளும் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி தாங்க. ஒருவேளை இந்த ஆலமரம் காளான்னு சொல்கிறது கேட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அது வளராமல் போயிருந்தாலோ அது இவ்வளோ பெரிய மரமாக ஆயிருக்க முடியாது. இது மாதிரி தாங்க நிறைய பேர் காளான் பேச்சை கேட்டுட்டு இவங்க நமக்கு திறமை இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு என்ன வருதோ அதை சூப்பராக பண்ணலாம். யாருக்குமே கெட்டது நினைக்க வேண்டாம். நம்ம லைனில் நம்ம சூப்பராக போகலாம். ரொம்ப ஹரிபரியாக போய் தான் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வின்ஸ் த ரேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம், 3 வயசு ஆச்சா ஸ்கூலுக்கு போகிறோம், ஹரிபரியா ஸ்கூலுக்கு போகிறோம், எக்ஸாமு, ஃபீஸு, அப்படியே ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சு காலேஜு, வேலை, கல்யாணம், குழந்தைங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்கள வாழ வைக்கிறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.